ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த சேரீ யார் கொடுத்துட்ருக்காங்கன்னா நம்ம தம்பியோடைய கிளாஸ் மிஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பார்டர் வருது. இதுதான் ப்ளவுஸு. பார்டர் பெருசாக இருக்கிறதுனால ஸ்லீவுக்கு எதுவும் டிசைன் வேண்டாம், பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் மட்டும் டிசைன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ப்ளவுஸில் என்ன டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு பீட் ஒர்க்கே ஃபுல்லாக பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டோன் ஒர்க் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3 லைன் சரி போட போகிறோம். சரி போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லுமே பீட் ஒர்க் தான் ஒரு 1 இன்ச்சுக்கு பண்ண போகிறோம். நம்ம செயின் போடுற சரி த்ரெட்டுமே அந்த ப்ளவுஸில் வர சரிக்கு மேட்சாக த்ரெட் எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே நான் ப்ளவுஸுக்கு 3 லைன் அந்த சரி லைன் செயின் கொடுத்துட்டு தான் மற்ற பீட் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்பயுமே நம்ம அதை மாதிரி 3 லைன் சரி போட்டு முடிச்சுக்கலாம். சரி போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டேன். இப்போ சுகர் பீட் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்த 2வது லைன் நம்பர் 3 பீடு கொடுத்துட்ருக்கேன். நம்ம ரவுண்ட் பீடு எப்போ ஸ்டிச் பண்ணாலும் சிங்கிளாக தான் ஸ்டிச் பண்ணணும். நம்ம டபுளாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த த்ரெட்டு நமக்கு தூக்கிட்டு வந்துடும். இப்போ ப்ளவுஸ் நம்ம ஃப்ரேமில் இருந்து கரெக்டானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே அந்த பீட்ஸ் எல்லாமே லூஸ் ஆகிடும். எப்பயுமே சிங்கிளாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். ரவுண்ட் பீட் நமக்கு பஞ்சில் தான் வரும். அது ஒரு கொத்தாக இருக்கும். அதை நம்ம அப்படியே அந்த த்ரெட்டில் இருந்து நீடியில் உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். அந்த லைனில் இருந்து பீட்ஸை நம்ம கீழே போட்டுட்டு ஒன்றா எடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் இதை மாதிரி அந்த த்ரெட்டில் லைனில் அப்படியே நீடியில் உள்ளே விட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுங்கள் எப்பயுமே. நம்பர் 3 பீடு முடிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்ப அடுத்த லைன் நம்ம சுகர் பீட் தான் போட போகிறோம். இப்போ இந்த லைன் முடிச்சுட்டு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு அதுக்கடுத்து சுகர் பீட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பீடாக யூஸ் பண்ணலாம். நம்ம நம்பர் 3mm 4mm அந்த பீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பீட்ஸாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீடு 2 பீட்ஸாக ஸ்டிச்சிங் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பீட்ஸ் நீடில் சுகர் பீட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக 2 பீட்ஸாக தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பீட்ஸ் போடலை. சுகர் பீடுமே நம்ம துளிப் நீடில் விட பீட்ஸ் நீடில் யூஸ் பண்ணோன்னா நம்ம டைமிங் சேவ் ஆகும். நம்ம அந்த பீட்ஸ் நீடில் பார்த்திங்கன்னா நிறைய பீட்ஸ் எடுத்துக்க முடியும். அதே துளிப் நீடில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பீட்ஸுக்கு மேலே எடுக்க முடியாது. பிகினராக இருக்கவங்க ஸ்டார்டிங்கில் துளிப் நீடில் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பீட்ஸ் நீடில் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டைமிங்கும் சேவ் ஆகும். சுகர் பீடுமே நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ போட்டு முடிச்சுட்டு நம்ம இங்கேயுமே நாட் போட்டுடலாம். ஒவ்வொரு லைனுமே நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு ஃபுல்லாக நெக்கை சுற்றியுமே ஒரு லைன் பென்சிலால் ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்து அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் டிசைன் அந்த 1 இன்ச் கேப்பில் நம்ம பண்ண போகிறோம். நடுவில் பார்த்திங்கன்னா 3mm பீட்ஸை சிங்கிளாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறோம். நாட் போட்டு முடிச்சுட்டு அந்த பீட்ஸை சுற்றி நம்ம ஒரு லைன் கொண்டு வரோம். 3mm பீட்ஸை வச்சு சிங்கிள் பீடை சுற்றி ஒரு லைன் கொண்டு வந்தோன்னா ஒரு புட்டா மாதிரி ஆகிடும். அது ஒரு ஃப்ளவர் மாதிரி. இதே மாதிரி எல்லா லைன்ஸ்லேயும் நம்ம அந்த டாட்ஸுக்கு நேராக போட்டு முடிச்சிடுறோம் ஒவ்வொரு இன்ச்சு கேப்பில். இதை போட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக் லைனை சுற்றி நம்ம 3mm பீட்ஸ் வச்சு புட்டா மாதிரி 1 இன்ச்சு கேப்பில் போட்டு முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கோம். சுகர் பீட் கொடுத்து முடிச்சுட்டு திரும்ப நம்பர் 3mm பீட்ஸை வச்சு ஒரு லைன் கொண்டு வரும். சேம் நம்ம இங்கே என்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் 3mm பீட்ஸ் வச்சு ஃபுல்லாக லைன்ஸ் கொண்டு வருவோம். திரும்ப அடுத்தும் பார்த்திங்கன்னா சுகர் பீட் வச்சு ஒரு லைன் கொண்டு வர போகிறோம். இப்போ 3mm பீட்ஸை சிங்கிளாக ஸ்டிச் பண்ணி இது நாட் போட்டு முடிச்சிடலாம். நாட் போட்டு முடிச்சுட்டு அடுத்து சுகர் பீடு ஒரு லைன் கொண்டு வரும். இதையுமே நாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சுகர் பீடுமே நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நாட் போட்டுட்டோம். நாட் போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3mm பீட்ஸும் ஒரு சுகர் பீடும் வச்சு அரும்பாக ஒரு டிசைன் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு கேப் விட்டு ஒவ்வொரு அரும்பாக வச்சிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் சிங்கிளாக நாட் போட்டுட்டு தான் நம்ம போடுறோம். நெக் லைன் ஃபுல்லும் இதே மாதிரி அரும்பு ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ரவுண்ட் புட்டாஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் ஃபுல்லுமே நம்ம கொடுக்குறோம். இந்த இடையில கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, 2 லைனுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி சேம் ரவுண்ட் புட்டா எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிறோம். சேம் இதே ஒர்க்கு தான் நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்குமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில்